Hello, I am Mayuri Siddharth. பிரம்மாவுக்கு ஒரு பெரிய ஆசை. யுகம் யுகமாக கோடிக்கணக்கான பெண்களை படைச்சிருக்கோம். ஆனால் இப்போ ஒரு பெண்ணை படைக்கணும். அந்த பொண்ணு இதுவரைக்கும் இல்லாத, பிரபஞ்சத்தில் இதுவரைக்குமே படைக்காத ஒரு பேரழகோட ஒரு பொண்ணை படைக்கணும் அப்படின்னு பிரம்மாவுக்கு ஆசை. நிறைய கற்பனை பண்ணி சாமுத்திரிகா லட்சணத்தோட அந்த அங்க லாவணிய இலக்கணத்தோட ஒவ்வொரு உறுப்பாக அமைக்கார். தலை, முகம், மூக்கு, கை, கால் எல்லாம் வச்சிட்டாரு. அவருக்கே பெரிய சந்தோஷம். இப்போ யோசிக்காரு, கடைசியாக அந்த பொண்ணுக்கு கண்ணு வைக்கணும். ஒரு பொண்ணுக்கு அழகுக்கு முழுமையே கண்ணு கரெக்டாக இருக்கணும். அப்போ அவர் யோசிக்காரு, ஒருவேளை எல்லாம் அழகாக படைச்சிட்டோம், கண்ணு கரெக்டாக இல்லாமல் போயிட்டுன்னா எசகுபசக ஆகிட்டா அழகு போயிருமாம்னு ஒரு பயம் வருது. அப்படி யோசிச்சுட்டு இருக்காரு. ஏன்னா கண்ணு அவ்வளோ பெரிய பிரதானமான உறுப்பாக்கும் கண்ணு. இந்த சிற்பி சாமி சிலை செய்வார். சிலை செய்து கோயிலில் கொண்டு வைப்பாங்க. ஆயிரக்கணக்கான பக்தர்கள்லாம் பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. உடனே பூஜை வைக்க மாட்டாங்க. ஏன்னா அந்த சிலை இருக்கும், இது வரைக்கும் கண்ணு திறக்கலை. அதுக்கே கண் திறப்பு அப்படின்னு தனியாக ஒரு விழா வைப்பாங்க. இப்போ கண் திறந்த உடனே அந்த சாமி சிலையாக இருந்தது சாமியாகி சாமி எல்லா மக்களையும் பார்க்குற மாதிரியே தெரியுமா. அந்த உடனே அந்த சாமியை கொண்டு ஆடக்கூடியவர் கூட சாமி ஆட்டம் வந்துடும். அந்த அளவுக்கு மிகப்பெரிய பவராக அந்த கண்ணுக்கு. அதான் ஒருத்தர் சொன்னான், கண்ணுக்குள் 100 நிலவா இது ஒரு கனவான்னா. அந்த 100 நிலவு கண்ணுக்குள்ளே இருக்கான். ஒருத்தர் தன்னுடைய மனைவிக்கு அழகாக பார்க்குறான். உடனே அவட்ட ஓடி போய் நீ வெளியே வராத, இன்னைக்கு ரொம்ப நல்லா இருக்க, பொறாம பற்றுவாங்க, கண் திருஷ்டி பற்றுவாங்க. இந்த திருஷ்டிக்கு பவரு கண்ணு தானா. கண் படுமே பிறர் கண் படுமே நீ வெளியே வரலாமா, உன் கட்டழகான மேனி ஊரார் கண்ணுக்கு படலாமான்னா. இந்த கண்ணு தான் காதலுக்கே தலைவாசலாம். வைரமுத்து சொல்லுவார், விழியில் விழுந்து இதயம் நுழைந்து உயிரில் கலந்த உறவே. அப்படிப்பட்ட அந்த கண்ணில் நாடகம் நடக்குமா. ஒரு கவிஞை அழகா சொல்லுவார், நாடகம் எல்லாம் கண்டேன் உந்த நாடும் விழியிலே. நாடகம் மட்டுமில்லை, நாடகத்துக்குள்ளே நாடகம் நடக்குமா. ஒரு கவிஞர் அழகா சொல்லுவார், ஆடி முடிந்தது ஆவணி வந்தது பாடிய பைங்கிளி உள்ள மலர்ந்தது நாடகம் போலொரு தூது நடந்தது காதலர் கண்ணாலே. அப்படிப்பட்ட பவர் இந்த கண்ணுக்கு. அதை ஒருத்தர் சொல்ல, கத்தால கண்ணால குத்தாத நீ என்ன என்ன பம்பர கண்ணாலே காதல் சங்கதி சொன்னாலே பம்பர கண்ணுங்க. அப்படிப்பட்ட இந்த கண்ணு இதோட விடல. இந்த கண்ணு எவ்வளவு பெரிய முக்கியத்துவம். ஒரு பொண்ணுக்கு கற்பை தீர்மானிப்பதே களங்கமற்ற கண்ணா. மண் பார்த்து விளைவதில்லை, மரம் பார்த்து படர்வதில்லை, கண்ணியரும் பூங்கொடியும் ஒன்னையா, அவ கண்ணிலே களங்கம் உண்டோ சொல்லையா, கண்ணிலே களங்கம் உண்டோ சொல்லையா. இப்படிப்பட்ட அந்த கண்ணு, அந்த கண்ணை தான் இப்போ அவர் என்ன செய்யார், பிரம்மா யோசிக்கார், நாம் இனி பொண்ணு படைக்கணும். அவருக்கு எந்த ஆலோசனையும் கிடைக்கல. ஏன்னா அந்த உடனே தான் பார்க்காரு, தேவலோகத்தில் எல்லா லோகம் பார்த்து, சக்தி லோகம், சிவலோகம், இந்திரலோகம், வைகுண்டம் எல்லா லோகத்திலையும் பார்த்து, ரதி ரொம்ப ஊர்வசி எல்லாத்தையும் பார்த்தாரு, ஐடியா கிடைக்கல. நினைக்காரு, சரி பூலோகத்துக்கு போட்டு பூலோகத்துக்கு வராரு. அதுவும் கோடம்பாக்கம் ஏரியாவுக்கு வந்து நிற்காரு. ஒரு குளக்கரையில் இருக்காரு. ஏன்னா அங்கே தான் குடம்பக்கம் சினிமா நடிகைகள்லாம் மேக்கப் பண்ணுவாங்க. அதில் ஏதாவது ஐடியா கிடைக்குன்னு பார்க்காரு. சரி 5 நிமிஷம் ரெஸ்ட் எடுப்போம், குளக்கரையில் நின்று முகத்தை கழுவுறாண்டி போகும்போது அங்கே ஒரு அருமையான காட்சி அவரை இருக்குது. அங்கே என்ன, தடாகத்தில் தாமரை பூத்துருக்கு. அந்த தாமரையில் ஒரு காட்சி நடக்கு. 2 மீன் லவ் பண்ணுது. லவ் சாங் பாடிட்டு அப்படியே துள்ளி தாமரை பூவுக்குள்ளே விழுது. பழையபடி தாமரை பூவில் இருந்து தண்ணிக்குள்ளே விழுது, பழையபடி தாமரைக்குள்ளே விழுது. இப்படி மாறி மாறி விழுந்து விளையாடுது மீன். இதை பார்க்குறாரு, மீனை பார்க்குறாரு. பிரம்மா உடனே ஒரு ஐடியா வந்து நேர பிரம்மலோகம் ஓடிட்டார். ஓடி போனார். அந்த பொண்ணு படைச்சிருந்த பொண்ணுக்கு கரெக்டாக கண்ணை வச்சார். இப்போ எட்டி பார்க்காரு. இதுவரைக்கும் அவர் கற்பனை பண்ண முடியாத அளவு பேரழகாக அந்த பொண்ணு அமைஞ்சிருக்கு. ஏன்னா அந்த கண்ணு அந்த பொண்ணுக்கு மிக முக்கியமே கண்ணு தானா. அப்படி அதனால்தான் இதுவரைக்கும் பெண்களுக்கு கண்களை மலர் விழி, பூவிழி, வேற வேல் விழி, அம்பு விழி, சூரிய விழி, இப்படியெல்லாம் வர்ணிச்சாங்க. ஆனால் அந்த பிரம்மா இப்போ ஒரு பொண்ணை மீனை பார்த்து மீன் போல விழி அமைச்சாரு. அதுக்கப்புறம் தான் கயல் விழி, மீன் விழி அப்படின்னு பேர் வருது. இந்த சம்பவத்தை மையமாக வச்சுட்டு நம்ம ராஜேந்திர சார் ஒரு பாட்டு எழுதுறாரு. ஒரு இலக்கியம் போல ஒரு பாட்டு எழுதுறாரு.
தடாகத்தில் மீன் ரெண்டு காமத்தில் தடுமாறி தாமரை பூ மீது விழுந்ததுவோ. அதை கண்ட வேகத்தில் பிரம்மனும் மோகத்தில் படைத்திட்ட பாகம்தான் உன் கண்களோ. காற்றில் அசைந்து வரும் நந்த. அப்படி இவ்வளவு அருமையாக ஒரு அருமையான இலக்கியத்தை நாம் இன்னைக்கு உள்ள சினிமா பாடல்களையும் கண்டு ரசிக்கலாம். அப்படிப்பட்ட திறமை இப்போ உள்ள சினிமா பாடல்களுக்கும் இருக்கிறது.